வணக்கம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக எல்லாரும் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் டிரைவர் லைசன்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், நான் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், என்னால் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க. ஸோ இது சம்மந்தமாக அரசு நவம்பரில் ஒரு ஜிஓ போட்டாங்க. ஸோ நவம்பர் அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு ஓட்டுநர் உடன் நடத்துனர் தான் அந்த நவம்பர் மாதம் 2024 நவம்பரில் வந்த ஜிஓவிலே சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம அப்போ பார்த்திங்கன்னா 2200 அரசு போக்குவரத்து கழகத்துலேயும் ஒரு 500 வேக்கன்சிக்கு பார்த்திங்கன்னா அதாவது தொழில்நுட்ப பணிகளும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம அதை கம்பேர் பண்ணப்போ இப்போ 3274 வேக்கன்சி. அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஓட்டுநருடன் நடத்துனர் பணிக்கு தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓட்டுநருடன் நடத்துனர், பதவியின் பெயர் ஓட்டுநருடன் நடத்துனர். அதனால் நீங்கள் 2 லைசன்ஸ் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியும். ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கேன், நம்ம டிரைவர் ஆகி இப்போ டிரைவர் லைசன்ஸ் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, நான் கண்டக்டர் லைசன்ஸ் 10 வருஷம் ஆச்சு, நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணியிருக்கேன், அப்போனா எங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னா, இது அரசின் கொள்கை முடிவு. இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கடைசியில் ஒன்று படிச்சிங்கன்னா தெரிய வரும். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற W.B நம்பர் 2020 ஆப் 2018 நாள் 27/8/2014 மற்றும் WA நம்பர் 1737 ஆப் 2014 நாள் 20/6/2019 வழக்கில் பிறப்பித்த உத்தரவு மற்றும் வழிகாட்டுதலின்படி இவ்வறிக்கை வெளியிடப்படுகிறது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கின் உத்தரவு மற்றும் வழிகாட்டுதலின்படி இவ்வறிக்கை வெளியிடப்படுகிறது. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த கடைசி முந்தின ஒரு லைனை படிங்க. சென்னை உயர்நீதிமன்ற அதாவது ஒரு WB நம்பர் 20290 ஆப் 2012 அப்புறம் நாள் 27/8/2014 மற்றும் W நம்பர் 1737 ஆப் 2014 நாள் 20/6/2019 வழக்கில் பிறப்பித்த உத்தரவு மற்றும் வழிகாட்டலின்படி இவ்வறிக்கை வெளியிடப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தான் இந்த நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் அரசுகிட்ட இது கோரிக்கை மூலமாக நிறைய பேர் தெரியப்படுத்தலாம். சிஎம் செல் வாயிலாகவோ இல்லை தொழிற்சங்கம் மூலமாக வாயிலாகவோ உங்களுடைய கோரிக்கையில் வச்சா கண்டிப்பாக அரசு பரிசீலனை பண்ணுவாங்க. சரிங்களா? அது நீங்கள் கோரிக்கை வைக்கிற இதில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு தெரிவிக்கிறேன் தவிர இந்த இதில் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. சரிங்களா? அதாவது உமன் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலான உமன் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க நடத்துனர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாத சூழல் இருக்குது. அதே போல் நிறைய பேர் இதையே நம்பிக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்களாம் அரசுகிட்ட கோரிக்கை வைக்கலாங்க. சரிங்களா? ஸோ நம்ம நம்ம ஜிஓ படி தான் உங்களுக்கு இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் அரசு கோரிக்கை வைத்தா உங்களுக்கு கோரிக்கை பரிசீலனை பண்ணலாம். ஸோ இது நிறைய பேர் கேட்டீங்க, என்னங்க இதை பற்றிலாம் நீங்கள் ஒரு வீடியோ பண்ண மாட்டேன்னு கேட்டீங்க. ஸோ அதற்காக தான் நான் இந்த காணொலியை பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த ஜிஓலேயே நவம்பரில் வந்த ஜிஓலேயே டிரைவர் கம் கண்டக்டர் தான் சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ உள்ள நோட்டிஃபிகேஷன்லையுமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தனித்தனியாக லைசன்ஸ் எடுத்துருக்கவங்க ஒரு அரசுக்கு கோரிக்கை வச்சிங்க அப்படின்னா அவங்க இதை யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பத்துமா இது யாருமே நீங்கள் வீடியோ பண்ண மாட்டேங்கிங்க, கிளாஸுக்கு தான் வீடியோ எடுக்கிறீங்கன்னு மாதிரி சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு காணொலி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்காக காத்திருக்கிறவங்க தான் ஒரு முடிவு பண்ணி நீங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தினா அவங்க கூட இப்படி தனித்தனியாக எடுக்க வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ அது இனிமேல் தான் நமக்கு தெரிய வருங்க. ஸோ நிறைய பேர் கோரிக்கை மனுவாக கலெக்டர்கிட்டையும் கொடுத்தா தான் நம்ம செய்திகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது இனிமேல் தெரிய வரும். இது சொந்தமாக நான் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்த நான் தயாராக இருக்கேன். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகள் தொடர்ந்து இணைந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம்.